ஆட்டோ ஓட்டுநர் முதல் ஆட்சியாளர் வரை வளர்ந்திருக்கின்றார்கள். கட்டிட வேலை முதல் காவல்துறை அதிகாரி வரை உயர்ந்திருக்கின்றார்கள். நாட்டு நடவு முதல் நாட்டு முதல்வர் வரை பெண்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று புதுமை பெண் திட்டத்திலே இன்றைக்கு வளர்ச்சியை கூறியிருக்கின்றார்கள். உணவை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். காலை உணவு சக்திக்கு, மதிய உணவு நல்ல பலத்திற்கு, இரவு உணவு நல்ல தூக்கத்திற்கு என்று பல கோடு வேர்டை சொல்லியிருக்கின்றார்கள். மேடம் அவர்களுக்கு நன்றி கூறி திருமதி வைஷ்ணவி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம். சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது அந்த உறவு முறைகள் தான் எங்களுடைய மாநகராட்சியில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் தேடி தேடி அவங்களுடைய உறவு நீடிக்கணுன்றதுக்காகவே நிறைய மக்கள்கிட்ட நேரடியாக பேசிகிட்ருக்குறோம். அதில் இந்த மேடை கிடச்சதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு எளிய முறையில் நம்ம திடக்கழிவு மேலாண்மை அப்படின்ற ஒரு தலைப்பை உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப டீட்டெயில்டாலாம் இல்லை. மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. 3 வேளை எப்படி நமக்கு உணவு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா வேஸ்ட்டுமே, அதாவது மக்கிற குப்பையாகட்டும் மக்காத குப்பையாகட்டும், எல்லா வேஸ்ட்டுமே நீங்கள் தரம் பிரித்தால் மட்டுமே நம்மளுடைய இயற்கைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாற்றம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இயற்கைக்கு முரண்பாடுகளை நம்ம கண்டிப்பாக விதைச்சிட்ருக்குறோம். இனி வரும் காலங்களில் கட்டாயம் ஏன் இந்த விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் எல்லாருமே இதை பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி மக்கிற குப்பைக்காக, அதாவது உணவு கழிவுகள் அப்படின்றது எங்கே போட்டாலையுமே நம்மளுக்கு ஈஸியாக செக்ரிகேட் பண்ணி நம்ம போட்டோம்னாலையும் மண்ணுக்கு தேவையான உரத்தை நம்மளுடைய வேஸ்ட்டே அங்கே போடுறதுனாலே அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனால் மக்காத குப்பையில், அதாவது மக்காததுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு நம்ம கையாளவே முடியாது. இன்றைக்கி ஒரு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இப்போ எதிரில் கூட ஒருத்தர் கவரில் பிடிச்சிட்டு போகிறாரு, ஒரு சின்ன பரோட்டா ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு குழம்பு. ஸோ அது என்ன பண்ண முடியும்? நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வெளியே போடுறதுனால சீரியஸாக அதனால் பாதிப்பு நம்மளுக்கு மட்டும்தான். இன்றைக்கி பிளாஸ்டிக் அபாயத்தினாலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நீங்கள் போய் பேன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை சீல் வைக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நீங்களே ஆரம்பித்து விட்டுட்டு நீங்களே கொஷின் கேட்குறீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றது. எல்லாமே இந்த பூமியில் ஒரு தேவைக்காக தான் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த பயன்பாடுகளில் இது எதை நம்ம பயன்படுத்தணும், எதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல தெளிவு நமக்குள்ளே தான் இருக்கணும். இப்போது 3 வேளை சாப்பாடுன்றது காலையில் டிஃபனு, இல்லைனா வேறு ஏதாவது கம்மக்கூழ் ஏதாவது சாப்பிடுவோம், இல்லை சாதம் சாப்பிட்டே பர்கர் சாப்பிட முடியுமா? நம்ம ஆசைப்பட்டு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பர்கர் சாப்பிட்லாம். இல்லை நம்ம ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு நாள் காலையிலேயே எடுத்ததுமே இனிப்பு சாப்பிட்லாம், ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியே தான் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் அவங்களுடைய தலைமுறையை நம்ம நல்லபடியாக கொண்டு போகணுன்னா முடிஞ்ச அளவுக்கு 99.9% நீங்கள் எவ்வளோ அழகாக எளிமையாக, அந்த காலத்துலலாம் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கடைக்கு போகும்போது கூட ஒரு பையை தான் கொண்டு போனாங்க. போகும்போது நம்ம அதுக்கு அந்த காலத்துன்றதெல்லாம் வேண்டாங்க, சாதாரண நம்ம ரேஷன் போகிறோம். ரேஷன் போகும்போது என்ன பண்ணுறோம்? அவங்க ஏதாவது பேக் பண்ணி கொடுக்குறாங்களா? ஒன்றுமே கிடையாது. எப்படி 15 கிலோ வாங்குகிற அளவுக்கும் நம்மக்கிட்ட பை இருக்குது, 25 கிலோ வாங்குகிற அளவுக்கும் நம்மக்கிட்ட பை இருக்குது, 50 கிலோ வாங்குகிற அளவுக்கும் நம்மக்கிட்ட பை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஏன் ஒரு டப்பா எடுத்துகிட்டு போனால் கூட என்ன ஆகிட போகுது? ஒன்றும் இல்லை. நானுமே
அதாவது சொல்கிறவங்க எல்லாரும் செய்வாங்களா அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். நானுமே என்னுடைய வண்டியில் ஒரு சேஃப்டிக்கு எப்போவுமே ஒரு பேக் வச்சுருக்கேன். இந்த வேலைக்கு உள்ளார வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே இதெல்லாம் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை வந்து இப்படி கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும், நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டாதான். வீட்டில் கூட வந்துட்டு தனித்தனி டஸ்ட்பின்ஸை வந்து நாங்கள் வச்சதே இல்லை. ஆனால் இப்போ வந்து எப்போ வேணால் வந்து பாருங்கள், திடீர்னு வந்தீங்கன்னா கூட எங்கள் வீட்டில் 2 டஸ்ட்பினில் தான் வைக்கிறோம். அதாவது கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி எல்லாமே சேர்ந்ததை வந்து கோழி இருக்குது, எங்கள் வீட்டில் கோழிங்க இருக்குது, அந்த கோழிகளுக்கு போட்டுடுறோம். ட்ரை வேஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த பிளாஸ்டிக்ஸ் எதுக்காக உள்ளே வருது அப்படின்னா, அங்கேருந்து நம்ம ஒரு முனையில் வந்து கடை இருக்குது, அந்த கடைக்கு போகிறோம். சப்போஸ் வந்து ஏதோ ஒரு பொருட்கள் காலியாகிடுச்சு, நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு காலியாகிற பொருட்கள் என்னம்மா, யாராவது சொல்லுங்கள்? பருப்பு, கடுகு, வேறம்மா சீரகம், ரவை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரோம். நம்ம ஒன்றும் 1 கிலோ ரவையை வந்து வாங்கிட்டு வந்து உடனே சமைக்க போகிறதில்ல. ஒரு 1/4 கிலோ வாங்குவோம், அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ மிஞ்சி போனால் வாங்குவோம். அப்படி வாங்கும்போது அதை உடனே நம்ம சமைச்சிடுவோம். சமைச்சிட்டோம்னா என்ன ஆகுது, அந்த கவர் வந்து வேஸ்ட். அதாவது 1 டைம் யூசேஜ் பிளாஸ்டிக்ஸை வந்து கட்டாயம் நம்ம எல்லாருமே தவிர்த்தே ஆகணுங்க, வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. அதே மாதிரி தயவு செய்து எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இல்லை உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு படி தாண்டி உங்களுடைய உறவுகளாக இருந்து கூட சொல்கிறேன், தயவுசெய்து டீ குடிக்கிற கப்பை தயவுசெய்து குடிக்காதீங்க. இன்றைக்கி சென்சஸ் எடுத்ததில், ஸோ நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்திருக்காங்க, WHOவில் இன்றைக்கி அதாவது எம்எம்மில் 1 mmலேருந்து கிட்டத்தட்ட 90 mm வரைக்கும் அதில் இருக்கிற அந்த மெழுகு கோட்டிங்கில் உள்ளே போயிட்டு நம்மளுடைய குடலில் வந்துட்டு தானாக சேகரிச்சுட்டே ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து இன்றைக்கி பெரியவங்களாக இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பிறக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, வயசானவங்களும் அப்படி தான் இருக்காங்க. வயசானவங்களுக்கு இவ்வளோ வருஷம் சாப்பிட்டு இருந்த உணவு தான் அந்த வயசானவங்கள கொஞ்சம் காப்பாற்றுதோ என்னவோ. ஆனால் இப்போ இருக்கிற நாங்கள் இப்போ ஏதாவது ஒன்றுனாவே உடம்பு சரியில்லைனாவே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஒரு நாள் பார்க்குறோம், 2 நாள் பார்க்குறோம், 3ஆம் நாள் கட்டாயம் இன்ஜெக்ஷன், டேப்லெட் ஏதாவது ஒன்று. நம்ம அப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா என்னது சுக்கு டீ குடிப்போம், இல்லைனா இஞ்சி டீ குடிப்பாங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தியாக வந்து ஏதாவது நம்மளுக்கு டீ காஃபியில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் நீங்கள் எல்லாருமே அந்த கப்பை யூஸ் பண்ணாதீங்க. சரி கப்பு இல்லைம்மா, நான் போயிட்டுருக்கிறேன், எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, அர்ஜென்ட்டாக ஒரு போகிற வழியில் ஒரு டீ சாப்பிட்ணும், என்னம்மா பண்ணுறது, அவங்களுடைய வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நம்ம இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணலாங்க, எல்லாருக்காகவும் சேர்ந்து. இது ஒரு புது முயற்சியை நாங்கள் எடுக்கும்போது இவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும்போது எல்லாருமே வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஒரு வாலண்டியராக இங்கே வந்து இந்த மேடையில் நின்று பேசும்பொழுது நீங்களும் ஒரு வாலண்டியராக என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி மேட்ஸ் கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எஜுகேட் பண்ணால் மட்டும்தாங்க இது எல்லாமே சாத்தியமாக போகுது. ஓகேங்களா? எல்லாரும் செய்வீர்களா? கண்டிப்பாக ஒரு புதிய முயற்சிக்காக நம் பயணத்தை நோக்கி செல்ல போகும்போது தான் ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எல்லோரும் நாங்கள் பேசுகிறத ரொம்ப ஆவலாக கேட்டுட்ருக்குறீங்க. இன்னும் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வந்து எல்லாருமே சூப்பராக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கில் வந்து பேச போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு எங்களுக்கு மாநகராட்சிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுங்க. உங்கள் ரோட் சைடில், உங்கள் வீட் சைடில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு அட்லீஸ்ட் அங்கே இருக்கிறவங்களோட சானிட்ரி சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குங்க. அதாவது நம்ம வேலூர் மாநகராட்சிக்குள்ளே 60 வார்டுகள் இருக்குது. அந்த 60 வார்டுகளையும் வந்து 4 ஜோனாக பிரிச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு லிமிட்லேருந்து ஒரு ஜோனாக பிரிச்சுருக்காங்க. அந்த 4 ஜோனுக்கும் 60 வார்டில் இருக்கிறவங்களுக்கும் 60 சானிட்ரி சூப்பர்வைசர் இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒப்பந்த சூப்பர்வைசர் இருக்காங்க. அதுக்கப்புறம் SBM பரப்புரையாளர் அப்படின்ற நம்மள ஸ்வச் பாரத் டீம்லேருந்து ஒரு பர்சன் இருக்காங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் அவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே மேடம் எங்கள் தெரு ரொம்ப க்ளீனிங்காகவே இல்லை, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அங்கங்கே எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். நீங்களும் வந்து தன்னார்வத்தோடு நீங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் வேலூர் மாநகராட்சியை நாங்கள்
தூய்மையாகவும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் உங்களையும் பாதுகாப்பாகவும் நாங்கள் வழி நடத்துவோம். இதனை எல்லாருமே உறுதி செய்யறதுக்காக மறுபடியும் இன்னொரு வாட்டி எல்லாரும் கை தட்டுங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய பதிவுகளை வந்து எங்களுடைய தூய்மை இந்திய பாரத, அதாவது இந்திய திட்டத்தின் கீழ் நீங்கள் எல்லாருமே பதிவு செய்யணும். உங்ககிட்ட வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறோம். உங்கள் ஏரியாவில் க்ளீனிங் எப்படி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்க, அந்த மார்க்கில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மார்க்கை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்காக நிறைய நம்மளுடைய கலெக்டர் மேடம் ஆகட்டும், நம்மளுடைய மாநகராட்சி ஆணையர் ஆகட்டும், எங்களுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ்லேருந்து எல்லாருமே, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே ஒரு புது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. உங்களுடைய நலனுக்காக நாங்களும் இன்றைக்கி உழைச்சிட்ருக்குறோம். எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் என்னென்னா, உங்களையே நீங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியத்துடன் பார்த்து கொள்வது மட்டும்தான் எங்களுக்கு சிறந்த சொத்தே. எங்களுடைய மாநகராட்சி அதுக்காக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, சரி இருந்தாலும் எல்லாருக்கும் போர் அடிக்கக்கூடாதேன்றதுக்காக அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.